வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டே 4 இன் குவாரண்டைன். ஸோ எல்லாருக்குமே இந்த டைம் ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு டைம் தான். ஸோ அப்படி இருந்தாலுமே இந்த டைமில் நீங்கள் கற்றுக்க நினைக்கிற விஷயங்கள் இல்லை கற்றுக்கணும்னு நினச்சி தவறி போன விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் உங்களுக்கு போர் அடிக்காமையாவது இருக்கும். ஸோ அதே சமயம் வீட்டுக்குள்ளேயே இருங்க. ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்த்தி கைஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் பற்றி. ஸோ சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ ஏன் இந்த கம்ப்யூட்டர் சூப்பர் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா மெயினாக அதோட ஸ்பீட் தான். ஸோ ஃபஸ்ட்டு சூப்பர் கம்ப்யூட்டர் 1960s கண்டுபிடிச்சாங்க. லார்க் அப்புறம் IBM 7030 அப்படின்னு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ். சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பிசிஸை விட கிட்டத்தட்ட 1000 இல்லை லட்சம் மடங்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன பிசி கேஸில் ஒரு ப்ராசஸர் இல்லைனா ஒரு GPU மாதிரி ஒரு ஹை லெவல் ஒரு பிசி ஸ்டேஷனோ அந்த மாதிரி இருக்காது. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு பில்டிங் ஃபுல்லாக கிட்டத்தட்ட சர்வர்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. நிறைய CPUs நிறைய GPU சேர்ந்து ஒரு மொத்தமாக ஒரு பில்டிங் ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பழைய சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்கிரிப்டடான மெசேஜஸ் எல்லாமே டீக்ரிப்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் நிறைய வர அதோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஆக நிறைய டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ்க்கு எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. லைக் குவாண்டம் மெக்கானிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, அப்புறம் கிளைமேட் ரிசர்ச் பண்ணுறதுக்கு, வெதர் ஃபோர்காஸ்டிங், அப்புறம் ராக்கெட் சிமுலேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணி பார்க்கறதுக்காக இப்போ எல்லாமே எல்லா சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்க ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா IBM சம்மிட். ஸோ IBMோட சம்மிட் அப்படிங்கிற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் தான் இப்போ இருக்க ஒரு கம்ப்யூட்டர். ஸோ அதுவும் ரொம்பவே ஃபாஸ்டஸ்டான ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சம்மிட் அப்படிங்கிற சூப்பர் கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 டென்னிஸ் கோர்ட் அளவு பெருசு. ப்ளஸ் அதே சமயம் 340 டன் அளவு இதோட வெயிட் இருக்குது. ஸோ இவ்வளோ வெயிட் ப்ளஸ் இவ்வளோ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் குவான்டிட்டி இருக்கிற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ நார்மலாக சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே ஃப்ளாப்ஸில் தான் மெஷர் பண்ணுவாங்க. அதாவது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆப்ரேஷன்ஸ் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிமல் நம்பர்ஸ் அப்புறம் 10 to the பவரில் வரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ். இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற சம்மிட் அப்படிங்கிற சூப்பர் கம்ப்யூட்டர் கிட்டத்தட்ட 200 பெட்டாஃப்ளாப்ஸ் பெர் செகண்ட் வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட். 200 பெட்டாஃப்ளாப்ஸ்னால் சும்மா கிடையாது. ஒரு பெட்டாஃப்ளாப்புங்கிறது ஒரு குவாட்ரில்லியன் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ குவாட்ரில்லியன் அப்படின்னா 10 to the power of 15. ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே ஒரு பெரிய ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுவே 200 பெட்டாஃப்ளாப்ஸ்னால் நீங்களே போட்டு பார்த்துக்கோங்க எவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் பெர் செகண்ட் அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே ஒரு 30 கோர் ப்ராசஸரோ இல்லை ஒரு ஹை லெவல் GPUஸோ சேர்ந்த கம்ப்யூட்டர் கிடையாது. ஸோ இதில் சம்மிட் அப்படிங்கிற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9000க்கும் மேலே CPUs இருக்குது. ப்ளஸ் 27,000க்கும் மேலே GPUs இருக்குது. ஸோ இந்தளவுக்கு ஒரு ஹை லெவல் CPU ப்ளஸ் இவ்வளோ கிட்டத்தட்ட 30,000 GPU அவங்க யூஸ் பண்ணுறாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இதில் கிட்டத்தட்ட ஒரு 3 மில்லியன் கோர்ஸ் இருக்குது. இவ்வளோ ஹை லெவல் கோர்ஸ் இவ்வளோ ஹை லெவல் CPUs இருக்கிற ஒரு பெரிய பில்டிங் கூல் பண்ணுறதோ இல்லை அது வெளியிடுற ஹீட்டோ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த சம்மிட் அப்படிங்கிற சூப்பர் கம்ப்யூட்டர் கூல் பண்ணுறதுக்கு 15,000 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் பெர் மினிட்டுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோ வாட்டர் தேவைப்படுது இவ்வளோ CPUs ப்ளஸ் இவ்வளோ GPUs கூல் பண்ணுறதுக்கு. பட் அதே சமயம் இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் ஏற்படுத்துகிற ஹீட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 மெகாவாட்ஸ். ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஹீட் இது ஏற்படுத்துது. ஸோ அவ்வளோ ஹீட்டையும் கூல் பண்ணுறதுக்காக தான் அவ்வளோ 15,000 லிட்டர்ஸ் பெர் மினிட்டுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற கரண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8000 வீடுகளுக்கு நீங்கள் கரண்ட் கொடுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு கரண்ட் இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நார்மலாக ரியல் டைம் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறது ரொம்பவே ஈஸி கிடையாது. லைக் ராக்கெட் சிமுலேஷன்ஸ், அப்புறம் மூன் லேண்டிங், மார்ஸ் லேண்டிங், ஆர்பிட்டல் சிமுலேஷன்ஸ் இதெல்லாமே ரொம்பவே ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயங்கள். இதெல்லாமே ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கும் அதே மாதிரி குறுகிய காலத்தில் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறது தான் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ். அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் ஃபீல்டில் கூட இந்த மாதிரி சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வேக்சின்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்குமே கூட இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.